அசோக் லேலண்ட் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் சூப்பராகவே இருக்கு. ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் குவார்டர்லி ஆனுவல் ரெண்டுத்துலையுமே ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் ரெவன்யூ எபிட்டா இது வரைக்கும் ஹையஸ்ட் எவர் இது வரைக்கும் பண்ணாத லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. Q4 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ரெவன்யூ 19% இயர் ஆன் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ப்ராஃபிட் 12.7% வந்து ஏறி இருக்கு. எபிட்டா 15% வந்து ஏறி இருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த சேல்ஸ் பொறுத்தல 2.2 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க. 13% ஏறி இருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தல 74,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 18,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இதுல வந்து 18.5% வந்து க்ரோ ஆயிருக்கு. கம்பெனி ₹2 வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து இருக்கு. பே அவுட் டேட் வந்து ஜூன் 26 வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங்கான கேஷ் ரேஷியோ வந்து இருக்கு. அதை வச்சு அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க இந்த ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஓவர்சீஸ்ல எக்ஸ்பென்ஷன் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. அப்புறம் காஸ்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. சப்ளை செயின் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து இந்தோனேஷியால வந்து ஒரு சப்சிடரி வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, அப்புறம் வந்து சார்க் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து இங்க கேல்ப் அப்படின்ற கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பேட்டரி பேக்கான ஒரு பிளான்ட் வந்து சென்னையில வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இங்க அசோக் லேலண்டோட ரிசல்ட் சூப்பரா தான் இருக்கு. பட் ஆனால் ஆஸ் இன்வெஸ்டா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு.